நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செஸ் விளையாட்டு விளையாடிருக்கியா? ஆமா. அதுல ராஜா எப்பவுமே ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ணும். சிப்பாய் கூட சில நேரத்துல 2 ஸ்டெப் மூவ் பண்ணும். இப்ப சொல், ராஜா பவர்ஃபுல்லா சிப்பாய் பவர்ஃபுல்லா? நீ சொல்றத பார்த்தா சிப்பாய் தான் பவர்ஃபுல். அப்படி இல்ல. ராஜாவோட வேலை செய்யறது இல்ல, வேலை சொல்றது. எங்களோட படம் சதுரங்க வேட்டை ரிலீஸ் ஆக போகுது. இது இது தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பாருங்கள், திருட்டு விசிட்டில் பார்க்காதீங்க. இந்த படம் பணம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம், பணம் இருந்தால் என்ன வேணால் செய்யலாம்னு நினைக்கிற ஒரு மனுஷனோட ட்ராவலிங்கை பற்றின இந்த படம். நான் சதுரங்க வேட்டை படத்தில் ஃபீமேல் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதில் என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா வில்லேஜ் கேர்ள் ஃப்ரம் திருப்பூர் சைட். என்னோட கேரக்டர் நேம் பானு. ஸோ த கேரக்டர் இஸ் வெரி காம் அண்ட் வெரி குவயட். At the same time with a lot of positive energy in her. So படத்தில் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா என்னோட கேரக்டர் வச்சுட்டு எப்படி ஹீரோ கேரக்டர் சேஞ்ச் ஆகுறாங்க, அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் நல்லாயிருக்கும். இந்த கதையை நலன் குப்சாமி அவங்க தான், குமாரசாமி அவர்கள் தான் அனுப்பினார். நான் எப்படின்னா, நான் ரொம்ப நாளாக ஒரு படம் தயாரிக்கணும்னு ஒரு எண்ணத்தில் இருந்தேன். பட் எதுவும் செட் ஆகலை. எனக்கு என்னமோ ஒரு இதுவாக இருந்தது. நிறைய கதைகள் கேட்கப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த கதையை அவர் அனுப்பின வினோத் இந்த கதையை அப்படியே நரேட் பண்ணார். நரேட் பண்ண 5வது நிமிஷம் 10 நிமிஷத்தில் இதை எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். 15ஆம் நாள் ஆரம்பித்த 15ஆவது நாள் அவர் ஷூட்டிங் போயிட்டார். எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நட்டி ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னாரு. கேட்குறேன் சார்ண்ணே. அப்படி தான் எனக்கு வினோத் அவர்கள் பழக்கமானாங்க. உன்னை யாராவது ஏமாற்றிட்டானா அவனை எதிரியாக நினைக்காத, ஏன்னா ஒரு வகையில் அவனுக்கு குரு மாதிரி. ஏன்னா அப்படின்னாரு. அந்த ஏன்னாக்கு அப்புறம் என்ன சார்னு கேட்டேன். அந்த ஏன்னா தான் இந்த கதை கேளுங்கன்னு சொல்லி ஃபுல் கதையும் கேட்டார். கதை கேட்டு முடித்தோன்னே அவர்கிட்ட நான் ஒன்று தான் கேட்டேன், இவ்வளோ நாள் எங்கே இருந்துங்க வினோத், எப்போ ஷூட்டிங் போகலான்னு? ஒரு 2 நாளில் சொல்கிறேன் அப்படின்னாரு. 2 நாளைக்கு அப்புறம் மனோபால சார் ஃபோன் வந்தது. டே நீ பண்ணுறா இந்த படத்தை அப்படின்னு சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார்ண்ணே. இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம், நான் நடிக்கலை, அதனால் நீங்களாம் தைரியமாக பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் அவர் முதல்லையே சொல்லிட்டார், நீங்கள் இல்லைங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லை, நான் இல்லாதது என்கிட்ட கதை சொல்ல வரவங்களே நீங்கள் உங்களுக்கு ஒரு கேரக்டர்னு சொல்லும்போதே அந்த கதை எனக்கு ஒரு மாதிரி இச்சிங் ஆயிடுது. அது என்னை பேசிஃபை பண்ணுறதுக்காக வர மாதிரி ஆயிடுது. அது எனக்கு பிடிக்கல. மொத்தமில்ல கதையாக இருக்கணும். அந்த கதைக்கு யாரை போடணுங்கிறது அந்த இயக்குனருடைய கடமை. அது கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. அதனால் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளவரசு, பொன்வண்ணன் இந்த மாதிரி 1-2 பேரை தவிர பாக்கி எல்லாருமே நியூ ஃபேஸஸ். அவங்களுக்கெல்லாம் அந்தந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்னத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணுமோ அது கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. அவருக்கு மனோபால சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா வியாபார ரீதியாக ஜெயிச்ச எத்தனையோ கதாநாயகர்கள் அவருக்கு நண்பர்களாக இருக்கும்போதும் இருந்தும் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் நன்றி லிங்குசுவாமி சார், சுபாஷ் சந்திர போஸ் சாருக்கு சொல்லணும். ஏன்னா சாதாரணமாக செயல் பண்ணுறது எங்களோட டீமை இன்றைக்கி ஒரு 47 வீடியோ கேமரா, ஒரு 37 ஸ்டில் கேமராவுக்கு முன்னாடி இத்தனை பெரிய விஐபிகளுக்கு நடுவில் எங்களுக்கு இந்த மரியாதை கொடுத்துருக்காங்க. இது வேறு ஒரு லெவலுக்கு எங்கள் டீமை கூப்பிட்டு போகிறதுக்கு அவங்களுடைய மிகப்பெரிய நன்றி. இந்தியாவில் நீங்கள் எங்கே போனாலும் எதை பண்ணாலும் க்யூ தான். ஜனங்க கால் கடுக்க க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது சில பேர் அசால்ட்டாக உள்ளே போய் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இவங்களை எந்த க்யூவும் கட்டுப்படுத்தாது. காரணம் பணம். இந்த பணத்தை சம்பாதிக்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஈஸியான வேலை வேறு எதுவுமே இல்லை. இந்த கதையை ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு ஒரு கதையை கேட்குறாங்க. அது என்னென்னா, அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மற்ற ஜேர்னர்லேருந்து இது ரொம்ப வித்தியாசப்பட்டு இருக்குது. அதுதான் அது என்னங்கிறது உங்களுக்கு படம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுவீங்க. சொல்லப்பட்ட கதை கொஞ்சம் கசப்பு உணர்ச்சி உள்ள ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லிய விதம் ரொம்ப ஸ்வீட்டாகவும் நல்ல நரேஷன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கதை ஓவரால் ஒரு 6 எபிசோட் கலந்த ஒரு கதை தான். அந்த 6 எபிசோடுக்கும் ஒன்றுக்கு ஒன்று லிங்க்கு. அதுக்கு பிறகு சாங்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷான் ரோல்டன் மிகப்பெரிய பங்கு வச்சுருக்காரு.
திரு வெங்கடேஷ் அண்ட் எடிட்டர் ராஜா எல்லாருமே அவங்க பங்குக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கதை கேட்டு ஃபஸ்ட்டு வினோதோட உட்காந்து பேசும்போது ஏதோ நரேட் பண்ண ஆரம்பித்தார். எனக்கு நம்ம வழக்கமாக நாங்கள் நிறைய டிவிடிஸ் எல்லாமே பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு டோட்டலாகவே. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டுச்சு இந்த படம் கண்டிப்பாக வினோத் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு. மனோபாலா சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லி ஆகணும். டேரக்டர் வந்து எடிட்டர்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் மனோபாலா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒரு நிமிஷம் குறுன்னு பார்த்தாரு மனோபாலா சார். பார்த்துட்டு என்ன வச்சிருந்தில்ல பண்ணுறா அப்படின்ட்டாரு. பண்ணிட்டார். அவர் நம்பிக்கை ஏற்ற மாதிரி நான் ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போது படத்தை பார்க்கல, அவரை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் டேரக்டர் ஆக்சுவலாக அவரோட ஐ இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஆரம்பித்ததுலேருந்து போனதுலேருந்து படம் ஷூட் போகிறதுலேருந்து ஒவ்வொரு சீனும் ஃபோன் பண்ணி போயிரு, டே ராஜா எப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கு, நல்லா வருதாடா அப்படின்னாரு. திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்பார். நமக்கே தெரியாமல் ஐயோ இவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நல்லா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆனார். எழுந்திரிட்டு ஃபஸ்ட்டு கை தட்டினார் அவர் தான் படத்தை டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு. இதுக்காக நான் வந்து மனோபாலா சாருக்கு ரொம்ப பெரிய நெஞ்சான நன்றி நான் சொல்லி ஆகணும். என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. ஆக்சுவலாக பயங்கர பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. மனோபரன் நான் கூப்பிட்டார் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் போனேன். இல்லைன்னா எனக்கு பார்க்குற ஐடியாவே இல்லை. எனக்கு சும்மா ஒரு கட்டசிக்காக போனேன். ஆனால் அந்த சாங்ஸ் அண்ட் ட்ரைலர் பார்த்துட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆனேன். நிஜமே மனசளவில் ரொம்ப இம்ப்ரெஸ். இந்த படம் பெருசாக வரும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழித்து போஸ் கூப்பிட்டாரு. இது மாதிரி இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டார். போஸ் இந்த படம் பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கேன் போஸ், எனக்கு நான் இந்த படம் உடனே பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அதே மாதிரி தான் அன்றைக்கி இளவரசன் எப்படி வந்து இம்ப்ரெஸ் ஆகி ஒரு பொட்டென்ஷியல் டைரக்டர் அப்படின்னு நினச்சாரோ, நான் வந்து ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட விஷயம் இருக்குது அப்படின்னு நினச்சினோம். அதே இம்ப்ரெஷன் படம் 2.5 மணி நேரம் படம் முடித்த பிறகும் சேம் இம்ப்ரெஷனோட வெளியே வந்தேன். லிங்கு கிட்ட சொன்னால் லிங்கு டோன்ட் மிஸ் இட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் அப்படின்னு சொன்னேன். அது வந்து ரொம்ப ரேருங்க. அதாவது சில பேர் வந்து ட்ரெய்லரை மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க, படத்தை சொதப்பிடுவாங்க. சாங்ஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்க, படத்தில் வந்து அந்த அதுக்கான லீட் இருக்காது, சாங்ஸ் மட்டும் தனியாக இருக்கும். ஆனால் இந்த படம் முடித்த பிறகு ஒரு வெட்டரன் டைரக்டர் பண்ண மாதிரி ஒரு பயங்கர ஒரு பெரிய டைரக்டர் பண்ண ஒரு ஃபீல் கிடச்சிது எனக்கு. அந்த அதாவது படங்கள் கூட சக்ஸஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த படத்து டைரக்டரோட அடுத்த படத்தை பற்றி நான் கவலையே இருக்காது. ஓகே ஓடிடுச்சு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் வினோதோட படம் அடுத்து எப்போ வரும் நான் இப்போயே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்த்துட்டு டைரக்டர்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், டயலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு நட்டி எப்பவும் போல் அவர் கேமரா பக்கத்தில் இருந்து அவர் கேமரா கான்ஷியஸாகவே இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப ஈஸியாக இருக்கார். அண்ட் அதே மாதிரி ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வில்லன் கேரக்டர், வளவன் கேரக்டர் பண்ணியிருந்தார். அவருடைய லைன் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. இப்போ கூட வெளியில் பாலாஜி நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம் அந்த லைன்ஸ் எல்லாம். நேற்று நைட்டு நான் பைக்கில் போகும்போது சிரிச்சிட்டே போனேன் அந்த லைன்ஸ்லாம் யோசிச்சு. ஐ திங்க் தட் வில் பி a very இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். நேற்று சாயந்தரம் தான் பார்த்தேன் சதுரங்க வேட்டை. அதான் படம் ஸ்டார்ட் பண்ண உடனே எப்படிலாம் தப்பு பண்ணலான்னு ஒரு மேனுவல் போட்ட மாதிரியே இருந்தது. ஒரு விஷயமாக போட்டு நான் இது வரைக்கும் தமிழில் அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பார்த்ததில்லை. ஒரு ஹீரோ இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க, அப்படி காமிப்பாங்க, எல்லாம் க்ளீனாக காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பாதிக்கு மேலே தப்பு பண்ணால் இப்படிலாம் தப்பு பண்ணால் காசு சம்பாதிக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் இன்னாலாம் ஆகும் அப்படின்னு செகண்ட் ஹாஃபு. நான் கடைசியாக பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமான படம். அதே மாதிரி எனக்கு தமிழில் ரொம்ப பிடிச்ச நாவல் ஒன்று இருக்குது, ஒரு மனிதரும் சில எருமை மாடுகளும் அப்படின்னு. அதை நான் டைட்டிலாக வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த படத்தில் எருமை மாடுகள் அப்படின்னு அவர் சொல்லுவார், வளவன் சார். நான் கடைசியாக கேட்ட பெஸ்ட்டு டைலாக் தான் அது. நான் ரொம்ப நேரம் சிரிச்சிக்கிட்டு இருந்தேன். வெளில வந்து நானும் குமாரராஜா சார்லாம் ரொம்ப நேரம் சிரிச்சிக்கிட்டு இருந்தோம். நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும், அதில் டவுட்டே இல்லை. தேங்க்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முக்கியமாக வினோத்தை பற்றி ஒன்று சொல்லணும். எதான ஒன்று வித்தியாசமாக இருக்கணும், வித்தியாசமாக நினைக்கணும், வித்தியாசமாக செய்யணும், மற்றவங்க கவனத்தை ஈர்க்கணுங்கிறதுக்காக தேவையில்லாததெல்லாம் பண்ணாமல் தேவை எதுவோ அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் பண்ண முடியும், அதுக்கு திரைக்கதை என்ன பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே வசனம் தான். வசனம் ஒவ்வொன்றும் கைத்தட்டுவாங்க, அப்படி இருக்குது இந்த ஒவ்வொரு படத்தோடைய வசனம். இந்த படத்தில் வழக்கமாக அப்பா இல்லாமல் ஒரு கதாபாத்திரம், எனக்கு அதுவே ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சு.
அதேமாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டு எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை, அவ்வளோ புள்ள பத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அது இல்லாத ஒரு படம். இயக்குனர் மணிவண்ணன் மறைவுக்கு ஒரு 3 நாள் கழிச்சு மனோபாலா அண்ணன் வந்து வினோத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி, அந்த பையன் புது பையன்டா, டைரக்டர் கதை சொல்கிறாரு, அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீ கேளு அப்படின்னாரு. என்ன வந்து புது டைரக்டர்கிட்ட பெரும்பாலும் புது டைரக்டர் நிறைய பேர்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால என்னென்னா, நாங்கள் கேமராமேனாக டைரக்டராக சீமானாலாம் அலையும் போது கதை சொல்லி எங்களுக்கு வயசாகி போச்சு. இன்றைக்கி காலையில் ஒருத்தர் கதை சொல்லுவோம், அப்புறம் சாயங்காலம் ஒருத்தர் கதை சொல்லுவோம். கல்யாணம் ஆகி அசிஸ்டண்டாக இருக்கிறவனுடைய பொண்டாட்டிக்கிட்ட முதல் பரிசு என்னென்னா, பொண்டாட்டி இருக்க வலையில் வாங்கி அடகு வச்சு ஹைதராபாத்தில் போய் ப்ரொடியூசர் தேடுறது தான். இப்படி போய் வந்து பழட்டதுனால வர்ற பசங்கள்கிட்ட நீங்கள் கதையெல்லாம் சொல்ல வேணாம்ப்பா, என் கேரக்டர் என்ன சொல்கிறது, நல்லவனா கெட்டவனா, முன்னாடி என்ன பின்னாடி என்ன, இவ்வளோ தான் கேட்கணும். வினோத்துட்டு அந்த மாதிரி பீடிகே இல்லாமல் ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் ஆரம்பிக்கும் போதே அப்படின்னு ஒரு மேனரிசத்தோட டக்குன்னு ஆரம்பித்து என்னோடய எபிசோடை முடித்தார். அந்த ஒரு தடவை தான் அந்த கேரக்டர் சொன்னார். அது வந்து ஒரு சமூக பொருளாதார பிரச்சனையை விமர்சன நோக்கத்திலையும் பார்க்கலாம், இயல்பான நடப்பாக இன்றைக்கி தென் மாவட்டங்களில் அப்படியெல்லாம் நிறையா நடக்குது. என்னுடைய ஊரை சுற்றி இப்படி நடக்கிற விஷயங்கள் ரொம்ப அழகாக ஒரு திரைக்கதை ஃபார்மேட்டில் சொன்னோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த மனோபாலா பார் எவ்வளோ அழகாக, எவ்வளவோ ப்ரொடியூசர்ஸ் கையில் காசை வச்சுட்டு ஒரு நல்ல கதை கிடைக்குதான்னு நினைக்காம, ஒன்றும் இல்லாமல் போகிற போக்கில் போய் ஒரு அருமையான ஒரு கதையை தூக்கிட்டு வந்துட்டாருன்னு ஒரு பொறாமை. ஆனால் எங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லலை, இங்குசாமி சுபாஷ் சந்திர போஸ் இதில் இருக்கார், ஏன்னா காசு கேட்டு போகிறோம்ட்டு அங்கேயே எங்களை போய் சொல்லி கடைசி வரைக்கும் சூரியனை மறையாத ஊரில் கூட்டி கொண்டே ஷூட்டிங் வச்சா சார். ராத்துக்குள்ள அந்த ஊரில் சூரியன் அடிக்கும்னா அந்த ஊரோட வெப்பத்தை பார்த்துக்குங்க. கடைசி வரைக்கும் சொல்ல சுபாஷ் சந்திர போஸ் லிங்குசாமியெல்லாம் அங்கே இருக்காருன்னு. இவ்வளவு நல்ல மனசுள்ள மனோபாலாவுக்கு இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவான ஓப்பனிங் கிடைக்குது. மும்பையில் தலைவா படப்பிடிப்பில் இருந்தப்போ மனோபாலா சார் சொன்னார், டே பொண்ணுண்ணா ஒரு கதை கேட்டேன்டா, அப்போ ஒரு பையன் சொன்னான்டா நல்லா இருக்குடா அப்படின்னாரு. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாண்டா நல்லா சொன்னான்டா, ஒரு புது பையன்டா, நல்ல டீமு, நல்லா சொல்கிறான், நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. என்ன சின்ன வயசில் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா வயசு இருக்குது, ஆடி அந்த தப்பை கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம மிடில் ஆர்டரில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா வயசும் இல்லை, மிடில் ஆர்டரில் சேர்த்து வச்சதையும் விட்டுருவோம், கொஞ்சம் யோசினேன் அப்படின்னு. இல்லைடா இது வேறு மாதிரி பண்ணியிருக்கேன்டா, நான் சொல்கிறேன்டா அப்படின்னாரு. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நாங்கள் அதிகமாக அந்த டைமில் ஃப்ளைட்டில் போய் வந்துக்கிட்டு இருந்தது நாங்கள் தான். அப்படி போய் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இல்லைடா அது ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்னு சொல்லுவார். ஒரு ஸ்டேஜில் அது படம் வந்து தயாரிக்கிறதுன்னு முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இது ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார், அதில் ஒரு கேரக்டர் இருக்குடா, நீ பண்ணணும் அப்படின்னு டைரக்டர் சொல்கிறாரா, பண்ணுறியா, நான் உன்னை பேச சொல்கிறேன் அப்படின்னார். என்னென்ன கேரக்டர் அப்படின்னா, நான் டைரக்டர் பேச சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் வினோத் லைனுக்கு வந்தார். அப்போ வினோத் சொல்லும்போது சொன்னார், சார் ஸ்கிரிப்டில் வந்து டோட்டலாக ஒரு ராங் கேரக்டர் பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் போய்கிட்டே இருக்குது, ஒரு எண்டில் அந்த கேரக்டர் வந்து பாசிட்டிவ்க்கு மாறணும் அல்லது ஏதோ ஒன்று முடிவுக்கு வரணும். வரும்போது எனக்கு ஒரு கேரக்டர் தேவைப்படுது, அந்த கேரக்டர் வந்து ரெண்டு எண்டு இருக்குது, ஒன்று ஹீரோயின், இன்னொரு டைமென்ஷனில் இன்னொரு கேரக்டர், நீங்கள் பண்ணுற கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து ஒரு ஜென்யூனாக இருக்கணும், அது சொல்கிற வார்த்தைகள் ஜென்யூனாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் எனக்கு அந்த பர்சனாலிட்டி வந்து வெறும் ஆக்டிங் அப்படிங்கிறத விட அந்த பர்சனாலிட்டி மேலே ஒரு ஃபீல் இருக்கணும், ஒரு உருவமாக அந்த மேலே நம்பிக்கை, அந்த சொல்கிற வார்த்தையும் பர்சனலாகவே அந்த கேரக்டருக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்தால் அது முழுமையடையும் அப்படின்னு. உள்ளார்ந்த முறையில் சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்துகிற விதம் அப்படிங்கிறது ஒரு இயக்குனருக்கு தேவையாக இருக்குது. அது வினோத்துக்கிட்ட முழுமையாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஒன்று. ரெண்டாவது, மணிவண்ணன் சாருக்கு பிறகு வசனம், சமீப காலங்களில் வசனம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சாருக்கு பிறகு வினோத்துக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். சதுரங்க வேட்டை, இந்த பேரே அந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது, ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாகவே நான் கேள்விப்பட்டே இருக்கேன். இந்த படம் திருப்பதி பிரதர்ஸ் வாங்கிறதுக்கு முன்னால் இருந்தே யாரை பார்த்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல சார் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ராஜமுருகன் வீட்டுக்கு வராரு, நவீன் சதுரங்க வேட்டையை பாருங்கள் நவீன், அது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு நவீன் அப்படின்னாரு. நலன்குமார் சாமி சொல்கிறாரு, சதுரங்க வேட்டை நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குது அப்படிங்கிறார். ஒரு நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிம்பாங்களே, இது ரொம்ப நாளாக புகைஞ்சிட்டே இருக்குது, என்னடா இந்த படத்தில் இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான்
தான் இவங்க கூப்பிட்டோன்னே கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தோம்னுட்டு நேற்று பார்த்தேன். கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நெருப்பு இருக்குது, ஒரு அழகான விஷயம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிம், நல்ல கண்டென்ட், அது நல்ல என்டர்டெய்னிங்காக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல என்டர்டெய்னர். படம் ஸ்டார்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நம்மளை கண்டிப்பாக வந்து ஒரு விறுவிறுன்னு என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம். சதுரங்க வேட்டை படம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து எனக்கு நலன் சொல்லியிருக்காரு இந்த படத்தை பற்றி. அவர் ஸ்கிரிப்ட் படிச்சிருந்திருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஸ்கிரிப்ட் வந்து சுமாராக எடுத்தாலே நல்லாயிருக்கும் இந்த படம் அப்படின்னாரு. நான் நேற்று படம் பார்த்தேன், ரொம்ப நல்லாவே எடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஜானர் வைஸ் வந்து இந்த கான் ஃபிலிம் ஜானரில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. ஓவராலாக வந்து ரைட்டிங் வைஸ் வந்து வினோத்தோட டயலாக்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும். படம் பார்த்தோன்னா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அது எஸ்பெஷலி அதான் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டால் ஏமாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ பெரிய கூட்டமே எல்லா இடத்துல ஓட்டுருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் த டீம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நரண்டா எப்படா இவ்வளோ கச்சிதமாக புழுவுறா? ஒரு பொய் சொன்னால் அதில் உண்மையும் கலந்துருக்கணும். அப்போ தான் அது பொய்ன்னு தெரியாது. குருஜி, எனக்கு ஒரு சிந்தனை. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்ட உடனே அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வந்துடுதுல்ல? உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த படத்தை தயாரிச்சிட்டோம், வெளியிடுறதுக்கு தயாரிப்பாளர் லிங்குசாமி வந்துட்டார். இனி வந்து பத்திரிகை ஊடகங்கள் மற்ற வரிசையெல்லாம் கொண்டு போயிட்டு என்னையும் ஒரு தரம் வாய்ந்த தயாரிப்பாளனை மாற்ற வேண்டிய கடமை உங்கள்கிட்ட தான் இருக்குது. டைரக்டர் சருக்கு வந்துட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் கேரக்டர் டு ப்ளே. ஏன்னா என்னோட ஆக்சுவல் கேரக்டரும் அந்த கேரக்டரும் பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் திருப்பூர் ஸ்லாங்கில் வேறு பேசணும், டப் பண்ண வேறு விட்டீங்க. லைக் பிக் தேங்க்ஸ் டு வினோத் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டைரக்டர் ராஜமுருகன், டைரக்டர் நலன் குமாரசாமி, டைரக்டர் மனோபால சார், சஞ்சய் ராவல் சார், இவங்க 4 பேர் இல்லைன்னா இந்த கடை படமாக இருக்காது. அப்புறம் லிங்குசாமி சாரும் போஸ் சாரும் இல்லைன்னா இதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்போஷர் கிடச்சிருக்காது. இன்றைக்கி ஒரு கதை பண்ணுறது கஷ்டம்தான், அதை படமாக எடுக்கிறது கூட ஓரளவுக்கு கஷ்டம்தான், அதை வெளியே கொண்டு வரது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ படத்தை பற்றி எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க. ஸோ நான் லிங்குசாமி சார் பற்றியும் போஸ் சார் பற்றியும் சொல்லிடுறேன். லிங்குசாமி சார் வந்து பாம்பேயில் இந்த படம் பார்த்தாங்க. அஞ்சான் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு டயர்டாக பார்த்துருக்காரு இந்த படம். நைட்டு 2:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, டேய் பயங்கர எனர்ஜியாக இருக்குது, எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்துருக்கேன், நான் உடனே போஸை படம் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னாரு. போஸ் சார் மறுநாள் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் நான் போஸ் பேசுகிறேன், நம்ம இந்த படத்தை வாங்குகிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான் சொன்னார். அதுக்கப்புறம் எந்த கவலையுமே எங்களுக்கு இல்லை. தேங்க்ஸ் டு போஸ் சார், தேங்க்ஸ் டு லிங்குசாமி சார். நான் பாம்பேயில் ஷூட்டிங் இருந்தப்போ மனோபால சார் ஃபோன் பண்ணி, டே படம் எப்படா பார்க்குறேன்னு அப்பப்போ கேட்டே இருப்பார். முதல்ல வந்து என்னென்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படியாவது அவாய்ட் பண்ணுற மாதிரி சரியான வார்த்தைகள் தேடி ரீசன்லாம் கரெக்டாக பிடிச்சி, சார் கமல் சார் படம் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா பாலாஜி சார் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இடம்பொருள் ஏவல் இவ்வளவு இருக்குது சார், நம்ம அஞ்சான வேறு போயிட்டுருக்கு, ஏதாவது கரெக்டாக சொல்லணும் அவருக்கு வந்து நிறைய நான் வந்து யோசிச்சே இருந்தேன் எப்படா அவாய்ட் பண்ணலான்னு. ஆனால் அவர் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பெரிய நண்பர், ரொம்ப நாளாக தெரியும். இருந்தாலும் ஃபுல் டைட்டாக அப்படி ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஒரு ஷூட்டிங் முடிச்சு வந்து அந்த கலைப்பு எப்படி இருக்குன்னு இங்கே உள்ள டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தை ஒரு 8:30 போய் உட்காந்து படம் ஸ்டார்ட் ஆச்சு. படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நிமிஷத்தில் என்னால் உட்காரவே முடியல. அப்படி ஒரு அப்படியே தள்ளுது தூக்கம், என்னால் முடியலை. நான் பிருந்தாவை திரும்பி பார்க்குறேன், அவர் உற்சாகமாக படம் பார்த்துட்ருக்காரு. எங்கள் மேனேஜர் சக்கரன்னு ஒரு பையனை உட்காந்து பார்த்துருந்தான். முன்னாடி இந்த டிரைவர் முருகன் 2 பசங்க இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா, ஏதோ நல்ல விஷயம் இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் என்னால் சரியாக பார்க்க முடியல, இதுக்கு தப்பான தீர்ப்பு சொல்லிடக்கூடாது, அதனால் அப்படியே நிறுத்திட்டு காலையில் பார்க்கலாமா, ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மணிக்காவது பார்த்துட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு பிருந்தாவை திரும்பி பார்த்து, பிருந்தா நீங்கள் ஒன்றும் கான்சியஸ் ஆகிட வேணாம், நான் சும்மா ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்படியே நிறுத்திடலாமா, காலையில் பார்க்கலாமா. ஏன்டா, இல்லை எனக்கு ஒரு மாதிரி உள்ளே இழுத்துட்டே போகுது, தூக்கமாக வர மாதிரி இருக்குது, சரியாக பார்க்கணும், அதனால தான் நினைக்கிறேன். இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் அப்படியே அசந்தாலும் பரவாயில்ல, நான் கண்ணி பண்ணி உனக்கு என்னென்னு நான் சொல்லிடுறேன், நீ பேசாமல் உட்காரு, சரி போக போக சரியாயிடும்னு சொல்லி சொன்னேன். அப்படி சரி ஓகேன்னு சொல்லி கண்ணெல்லாம் கசக்கிட்டு திரும்பி அப்படியே உட்காந்தேன். அந்த உட்காந்ததுங்கிறது வெறும் 4 நிமிஷம் 5 நிமிஷம்தான். அதுக்கு பிறகு படம் ஸ்டார்ட் ஆகிடி போக ஆரம்பிச்சு
மாபெரும் உற்சாகம். நான் இது வரைக்கும் திருப்பதி பேஸில் பண்ண படங்கள்லையே பாலா சார்லாம் இங்கே இருக்காங்க. இருந்தாலும் இந்த வருஷத்தில் ஆரம்பித்து நான் சொல்கிறேன், நல்ல படங்கள்லாம் பண்ணிட்டோம். நம்ம போன வருஷம் கும்கி வழக்கின்னு அமைஞ்ச மாதிரி இந்த படம் 100% இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஒரு படம் எடுக்கிறது, அதை என் இஷ்டத்துக்கு தான் எடுப்பேன், அதை நீங்கள் பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு அணுகாமல் எல்லாரும் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் இருக்குது. அதில் காமெடி, சென்டிமெண்ட், சினிமாவுக்கு தேவைப்படுற சாங், இது எல்லாத்தையுமே சரிசமமாக கொடுத்து நம்மளை ஆரம்பத்துலேருந்து இறுதி வரையும் கட்டி போட வச்ச ஒரு படம் தான் சதுரங்க வேட்டை. இந்தியாவில் நீங்கள் எங்கே போனாலும் எதை பண்ணாலும் கியூ தான். ஜனங்க கால் கடுக்க கியூவில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது சில பேர் அசால்ட்டாக உள்ளே போய் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இவங்களை எந்த கியூவும் கட்டுப்படுத்தாது. காரணம் பணம். இந்த பணத்தை சம்பாதிக்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஈஸியான வேலை வேறு எதுவுமே இல்லை. நகைக்கடையை கொள்ளையடிக்க போகிறோமா? பணத்துக்காக கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறதெல்லாம் முட்டாள்தனம். ஈஸியாக பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்குது. அதில் ஒரு வழியை சொல்லித்தரேன், வாங்க. செஸ் விளையாட்டு விளையாடிருக்கியா? ஆமாம். அதில் ராஜா எப்போவுமே ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் பண்ணும். சிப்பாய் கூட சில நேரத்தில் 2 ஸ்டெப்பு மூவ் பண்ணும். இப்போ சொல்லு, ராஜா பவர்ஃபுல்லா சிப்பாய் பவர்ஃபுல்லா? நீ சொல்கிறத பார்த்தா சிப்பாய் தான் பவர்ஃபுல்லு. அப்படி இல்லை. ராஜாவோட வேலை செய்யறதில்ல, வேலை சொல்கிறது.